முதல் நாள் மகன் தூக்கிட்டு தற்கொலை. இரண்டாவது நாள் ஓடும் காரில் இருந்து விழுந்து தாய் பலி. இப்படி அடுத்தடுத்து ஒரே வீட்டில் 2 துர்மரணங்கள் நடக்க காரணம் இந்த குடும்பத் தலைவனின் திருட்டு தொழில். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவா டெக்ஸ் பகுதியில் வசித்து வந்தவர் பிருத்திவிராஜ். பாஜக நிர்வாகியான இவரது வீட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு பகீர் கொள்ளை நடந்திருக்கிறது. உடனே பிருத்திவிராஜ் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில்தான் அரை டவுசர், தலையில் தொப்பி, இடுப்பில் டூல்ஸ், முகத்தில் மாஸ்க் என அரை நிர்வாண கோலத்தில் ஒரு உருவம் பீரோவை உடைத்து பணத்தை கொள்ளையெடுத்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. உடனே அந்த அங்க அடையாளங்களை வைத்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அந்த கொள்ளையை அரங்கேற்றியது அருப்புக்கோட்டை அடுத்த குறிஞ்சான்குளத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே குறிஞ்சான்குளம் கிராமத்திற்கு விரைந்த போலீசார் மாணிக்கத்தின் வீட்டிற்குள் புகுந்து அவரது மனைவி, பிள்ளைகள் என மொத்த குடும்பத்தையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளது. அங்கே நடந்த விசாரணையில் மாணிக்கம் ஒரு சரித்திர பதிவேடு கொள்ளையன் என்பது தெரிய வந்திருக்கிறது. சென்னை, மதுரை, விருதுநகர் என அவர் கைவரிசை காட்டாத இடமே இல்லை. சென்னையில் தனது திருட்டு சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்கிறார். 30 திருட்டு, 8 குண்டாஸ், பலாண்டு சிறை வாழ்க்கை என மாணிக்கம் கூறிய வாக்கு மூலம் அவரை பாஷாவாக பிரதிபலித்திருக்கிறது. சென்னையில் அவருக்கு ஒரு மனைவியும் இருந்திருக்கிறார். அவருடன் வசித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் போலீசாரின் கெடுபிடி அதிகமாக இருக்க விருதுநகருக்கு வந்து செட்டில் ஆகியிருக்கிறார். அதன் பிறகுதான் இங்கே தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து இவர்களுக்கு 2 மகன், 1 மகள் என 3 பிள்ளைகளும் ஆளுயர வளர்ந்து படித்து முடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் போலீசார் விசாரணைக்காக மொத்த குடும்பத்தையும் சம்பவத்தன்று காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்துள்ளது. அங்கே மாணிக்கம் மொத்த குற்றத்தையும் ஒப்புக்கொண்டு திருடிய பணம் 2,60,000 போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார். மாணிக்கத்தை கைது செய்த போலீசார் அவரது குடும்பத்தை வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கேட்பதற்கு என்னவோ இந்த திருட்டு சம்பவம் சாதாரணமாக இருந்தாலும் மாணிக்கத்தின் பிள்ளைகளின் தரப்பில் இருந்து பார்க்கும்போது இது துடைக்க முடியாத களங்கம். அதில் மூத்த மகன் கர்ணன் என்பவர் மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறார். பட்டதாரியான கர்ணன் அவருக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் தந்தையை திருடன் என்று ஊர் பேசுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மாணிக்கத்திடம் திருட்டு தொழிலை கைவிடும்படி மன்றாடி கேட்டிருக்கிறார். ஆனால் மாணிக்கமோ அதை காதில் கூட வாங்கவில்லை. சம்பவத்தன்று ஊர் மக்களின் முன்னிலையில் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். இதனால் நேராக வீட்டிற்கு சென்றவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கர்ணனின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால்
கர்ணனின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் நடந்த விசாரணையின் போது கர்ணன் தாக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அந்த அவமானம் தாங்க முடியாமல் இறந்திருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டினார்கள். இதனைத் தொடர்ந்து ஆர்டிஓ தலைமையில் அருப்புக்கோட்டை காவல் நிலையத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. அங்கே கர்ணன் தாக்கப்படவில்லை என உறுதி செய்த பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த சடலம் ஆம்புலன்ஸில் முன்னே செல்ல பின்னால் காவல் வாகனத்தில் கர்ணனின் தாய் தேவி அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். மகன் இறந்த வருத்தம் தேவியை நிலைகுலைய வைக்க பைபாஸில் சீறி பாய்ந்த காரின் கதவை திறந்து கீழே குதித்திருக்கிறார். தேவியின் தலையில் பலத்த அடிபட்டு சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார். இப்படி போலீசாரின் கண்காணிப்பிலேயே அடுத்தடுத்து நடந்த 2 சம்பவங்களும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே உறவினர்கள் ஒன்று திரண்டு 2 மரணங்களுக்கும் நீதி வேண்டி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் விசாரணை செய்து வருகிறார்.